வணக்கம் அன்பு நண்பர்களே, என்னுடைய பேர் தரன் ரத்னம். மீண்டும் இன்னுமொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவு மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸை பற்றியது. அதாவது மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸ் என்றால் என்ன, அதனை நாங்கள் எவ்வாறு பாவிக்கலாம் என்பதை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸ் என்பது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். இதனை மைக்ரோசாஃப்ட் டெவலப் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் டூல்ஸினை உங்களுடைய விண்டோஸ் 10 பிசியில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவதன் மூலம் மெல்விகமான பல ஃபீச்சர்ஸை உங்களுடைய விண்டோஸ் 10 பிசிக்கு நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம். இப்போ உதாரணமாக பல்க் இமேஜ் ரீசைஸ், மற்றது பல்க் ஃபைல்ஸ் ரீநேம், குயிக் லான்ச், இப்படி பல ஃபீச்சர்ஸை உங்களுடைய பிசிக்கு உங்களால் ஆட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, let's see the demo. முதலில் நாங்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸினை நாங்கள் டவுன்லோட் பண்ணி அதனை எவ்வாறு இன்ஸ்டால் பண்ணலாம் என்பதையும், அத்துடன் அந்த பவர் டாய்ஸை நாங்கள் எவ்வாறு ஓப்பன் பண்ணலாம் என்பதையும் முதலில் பார்ப்போம். இதற்கு நாங்கள் இந்த குறிப்பிட்ட வெப்சைட்டுக்கு செல்லுதல் வேண்டும். அதாவது இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸினை நீங்கள் டவுன்லோட் பண்ணுவதற்கு இந்த குறிப்பிட்ட வெப்சைட்டுக்கு செல்லவும். இதுதான் அந்த வெப்சைட். இதனை நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் தந்துள்ளேன். ஓகே, அப்போ இப்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் இப்போ கரண்ட் ரிலீஸ் இதுதான் அந்த கரண்ட் ரிலீஸ். ஓகே, அப்போ இங்கே காண செட்டப் என்னும் இந்த லிங்கை நாங்கள் கிளிக் பண்ணுவதன் மூலம் இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸுக்கான EXE ஃபைலை நாங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இப்பொழுது அந்த டவுன்லோட் முடிவடைந்து விட்டது. அந்த ஃபைலுக்கு சென்று இதனை நாங்கள் டபுள் கிளிக் பண்ணுவோம். ஓகே, it takes a little bit time. ஒரு பர்மிஷன் கேட்கின்றது. இப்பொழுது இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிந்து விட்டது. அப்போ நாங்கள் ஃபினிஷ் என்ற பட்டனை கிளிக் பண்ணுவதன் மூலம் அதனை நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, இப்பொழுது நாங்கள் இதனை எவ்வாறு ஓப்பன் பண்ணலாம் என்பதை பார்ப்போம். முதலாவது நீங்கள் இங்கே பாருங்கள், எங்களுடைய சிஸ்டம் ட்ரைஸில் இந்த பகுதியை சொல்வது சிஸ்டம் ட்ரை என்று சொல்லி, இந்த சிஸ்டம் ட்ரையில் இந்த பவர் டாய்ஸ் என்ற இந்த ஐக்கான் காணப்படுகின்றது. இதனை கிளிக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் அதனை ஓப்பன் பண்ணலாம். அல்லாவிட்டால் எங்களுடைய இந்த குயிக் சர்ச் ஏரியாவில் பவர் டாய்ஸ் என்பதை காணலாம். ரைட், பவர் டாய்ஸ் என்பது இங்கே காணப்படுகின்றது. ஓகே, அப்போ இப்பொழுது நாங்கள் இதனை கிளிக் பண்ணுவதன் மூலம் அந்த மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸை ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸோட லேண்டிங் பேஜ். ஓகே, இப்போ இந்த இடது பக்கத்தில் முதலாவது டேப் ஜெனரல் செட்டிங். ஓகே, மற்ற இதெல்லாம் எங்களுடைய யூட்டிலைஸ் டூல்ஸ் இங்கே காணப்படுகின்றது. இவை ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போம். அப்போ முதலில் இந்த ஜெனரல் செட்டிங்கை நாங்கள் கிளிக் பண்ணும் பொழுது பாருங்கள், இது ஆல்வேஸ் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ற அந்த டாகல் பட்டனை ஓன் பண்ணி வைத்திருக்கின்றேன். ரைட், மற்றது இதில் தீம் இப்போ லைட் மோட்டை கிளிக் பண்ணும் பொழுது இந்த தீமுக்கு வரும். டார்க் மோடுன்னு சொன்னால் இந்த தீமுக்கு வரும். மற்றது இந்த டாகல் பட்டன் ஓன் பண்ணி காணப்படுகின்றது. அதாவது இப்போ நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரை ஓன் பண்ணும் பொழுது இந்த பவர் டாய்ஸும் மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸும் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, மற்றது இதில் இருந்து கொண்டே இந்த பவர் டாய்ஸில் அப்டேட்டை நீங்கள் செக் பண்ணலாம். அதே நேரத்தில் புதிய அப்டேட் இருந்தால் இதிலிருந்தே நீங்கள் உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம். மற்றது இந்த டாகல் பட்டனை நான் கிளிக் பண்ணுவதன் மூலம், அதாவது பாருங்கள், இந்த டவுன்லோட் அப்டேட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி என்பதற்கான இந்த டாகல் பட்டனை நான் ஓன் பண்ணி வைத்துள்ளேன். இதன் மூலம் இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்டை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும். ஓகே, இந்த இடது பக்கத்தில் காணப்படுகின்ற இந்த யூட்டிலைஸ் டூல்ஸ் ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போம். அந்த லிஸ்ட்டில் முதலாவதாக இருப்பது இந்த கலர் பிக்கர். ஓகே, இந்த கலர் பிக்கர் என்பது பொதுவாக இப்போ கிராஃபிக் டிசைனர் மற்றும் வெப் டிசைனர் போன்றவர்களால் பாவிக்கப்படுகின்ற ஒரு டூலாகும். அதாவது ஒரு குறிப்பிட்ட கலர் அவர்களுக்கு தேவை என்று சொன்னால் அந்த கலரைக்குரிய கோடினை எடுப்பதற்கு இந்த கலர் பிக்கரை அவர்கள் யூஸ் பண்ணுகின்றார்கள். இப்போ உதாரணமாக ஃபோட்டோஷாப்பை எடுத்துக்கொண்டால், ஃபோட்டோஷாப்பில் காணப்படுகின்ற கலர் பிக்கர் நாங்கள் அது பொதுவாக சொல்லுவது ஐட்ராப்னு சொல்லி, அந்த ஐட்ராப்பை பாவித்து அந்த ஃபோட்டோஷாப்பில் ஒரு குறிப்பிட்ட கலர் கோடினை அவர்கள் எடுத்து அதனை தேவைப்படுகின்ற இடத்துல அதனை பாவிப்பார்கள். ஆனால் இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸோட வந்திருக்கின்ற இந்த கலர் பிக்கரானது இந்த சிஸ்டம் வைடான ஒரு கலர் பிக்கர்.
அதாவது இப்போ வந்து ஃபோட்டோஷாப்பில் காணப்படுகின்றது ஃபோட்டோஷாப்பில் மட்டும்தான் நீங்கள் பாவிக்கலாம். ஆனால் இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸோட வந்திருக்கின்ற இந்த கலர் பிக்கர் வந்து உங்களோட சிஸ்டம் வைடாக கலர் கோடினை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அப்போ இதில் வந்து சில அதற்குரிய செட்டிங்கை நாங்கள் பார்ப்போம். முதலாவது ஆக்டிவேட் கலர் பிக்கர். இப்போ கலர் பிக்கரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுவதற்கு விண்டோ கீயையும் ஷிஃப்ட் அண்ட் சியையும் கிளிக் பண்ணுவதன் மூலம் ஆக்டிவேட் பண்ணலாம். மற்றது இதில் வந்து ஆக்டிவேஷன் பிஹேவியர் சிலது தரப்பட்டிருக்கின்றது. அதை ஒன்றாக நீங்கள் செய்து பார்க்கவும். ஓகே, மற்றது வந்து இந்த கலர் ஃபார்மட். ஓகே, இந்த கலர் ஃபார்மட் என்பது எனக்கு இதில் தெரிஞ்ச கோட் வந்து ஆர்ஜிபியை சொல்லலாம். இந்த ஆர்ஜிபி கோட் வந்து வெப் டிசைனர் பாவிப்பது. மற்றது பிரிண்டிங் மெட்டீரியலை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு CM/K இந்த கலர் கோடினை தான் பாவிப்பது வழக்கம். ஓகே, மற்றது ஒன்றும் எனக்கு தெரியாது. மற்றது நீங்கள் அந்த கலர் பிக்கரை பிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு அதில் டிஸ்பிளே பண்ணுகின்றது வந்து நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கிறது RGBயும் CM/Kயும். உங்களுக்கு வேறு கோட் தேவை என்றால் அதனையும் நீங்கள் சூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே ஓகே இப்பொழுது நாங்கள் இந்த கலர் பிக்கரை நாங்கள் வந்து விண்டோஸ் ஷிஃப்ட் C அமர்த்தும் பொழுது பாருங்கள் இந்த கலர் பிக்கர் இங்கே தெரிகின்றது. ஓகே, இப்போ வந்து இந்த பாருங்கள் இந்த மவுஸை வந்து இந்த வாட்ஸ்அப் லோகோக்கு மேலே கொண்டு போகும் பொழுது இந்த வாட்ஸ்அப்புக்குரிய கலர் கோட் வந்து இங்கே வந்து உள்ளது. ஓகே, அது அந்த டிஸ்பிளே பண்ணது பாருங்கள் RGBயை டிஸ்பிளே பண்ணுகின்றது. ஓகே, அப்போ இந்த கலர் கோடை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டும் சொன்னால் கிளிக் பண்ணவும். இப்போ கிளிக் பண்ணும் பொழுது இங்கே பாருங்கள் RGB கலருக்குரிய கலர் கோட் இங்கே காணப்படுகின்றது. CM/Kக்குரிய கலர் கோட் வந்து காணப்படுகின்றது. இதன் வந்து இந்த செட்டிங்களை வந்து மாற்றலாம். உங்களுக்கு தேவையான எல்லா கலர் கோடையும் இதில் நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்போ இந்த வந்து இப்போ RGB என்ற கலர் கோடுக்கு மேலே வரும்பொழுது பாருங்கள் நீங்கள் காப்பி பண்ணுவதற்கான ஒரு ஐக்கன் ஒன்று காணப்படுகின்றது. இதனை நீங்கள் காப்பி பண்ணி போட்டு அது கிளிப்போர்ட்டுக்கு போகும். தென் வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி இந்த கலர் கோடை நீங்கள் பாவிக்கலாம். ஓகே, இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸில் இரண்டாவது யூட்டிலிட்டி என்னவென்னு சொல்லி சொன்னால் இந்த ஃபேன்சி சோன்ஸ். இதனை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுடைய லேஅவுட்டை வந்து பல சோன்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி அந்த சோன்ஸுக்கு வந்து உங்களுடைய குறிப்பிட்ட விண்டோஸை வந்து ஸ்னாப் பண்ணலாம். விண்டோஸ் 10ல் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்னாப்பிங் வந்து காணப்படுகின்றது. இதை பற்றிய ஒரு வீடியோ நான் ஏற்கனவே பதிவிட்டுள்ளேன், எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது ஸ்க்ரீன் என்பது. ஆனால் அந்த ஸ்னாப்பிங்கோட கம்பேர் பண்ணும் பொழுது இந்த ஃபேன்சி சோன்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஓகே, நாங்கள் வந்து இப்பொழுது அந்த லேஅவுட் எடிட்டரை வந்து நாங்கள் லான்ச் பண்ணுவோம். இதனை கிளிக் பண்ணுவதன் மூலம் அதனை நாங்கள் லான்ச் பண்ணலாம். ஓகே, முதலாவது இங்கே காணப்படுவது என்னிடம் வந்து என்னுடைய கம்ப்யூட்டர் வந்து 2 மானிட்டரை கொண்டதாக காணப்படுகின்றது. அப்போ நீங்கள் வந்து எந்த மானிட்டரை நீங்கள் வந்து இப்போ வந்து ஃபேன்சி ஜோன்ஸை பாவித்து மல்டிபிள் ஜோன்ஸை க்ரியேட் பண்ண போகின்றீர்களோ அந்த மானிட்டரை கிளிக் பண்ணலாம். நான் இப்போ நம்பர் 1 வந்து கிளிக் பண்ணுகின்றேன். அதற்கு பிறகு நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து டெம்ப்ளேட்டும் காணப்படுகின்றது. ஓகே, இப்போ டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணும்போது டெம்ப்ளேட் இங்கே காணப்படுகின்றது. இதில் காணப்படுகின்ற ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அல்லாவிட்டால் நீங்கள் வந்து கஸ்டம் டெம்ப்ளேட்டை வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்பொழுது நாங்கள் இந்த டெம்ப்ளேட் பகுதியை எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னால் பாருங்கள் இதில் கொலம்ஸ் லேஅவுட் வந்து காணப்படுகின்றது. அதாவது கொலமாக நீங்கள் ஜோன்ஸை வந்து பிரிக்கலாம். அதேமாதிரி ரோஸாக நீங்கள் பிரிக்கலாம். கிரீட்டை என்ற டெம்ப்ளேட்டை பாவிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி கிரீட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். மெட்டீது வந்து நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் இப்போ ரோஸ்ன்னு சொல்லிக்கிறேன். நான் 3 ரோவை சூஸ் பண்ணியிருக்கின்றேன். இப்போ இதனை நீங்கள் அந்த நம்பர் ஆஃப் ஜோன்ஸை வந்து நீங்கள் கூட்டலாம். ஓகே, மெட்டீது இங்கே பாருங்கள் இதில் வந்து ஸ்பேஸ் அரவுண்ட் ஜோன் இங்கே பாருங்கள். இது வந்து அந்த ஒவ்வொரு ஜோனுக்கும் இடையிலான இடைவெளி வந்து காணப்படுகின்றது. அந்த ஸ்பேஸை வந்து நீங்கள் இல்லாமல் ஆக்கலாம். இதை அன்செக் பண்ணுவதன் மூலம் அதனை நீங்கள் இல்லாமல் ஆக்கலாம். ஓகே, இப்பொழுது நாங்கள் இந்த கஸ்டம் டெம்ப்ளேட்டை எவ்வாறு கிரியேட் பண்ணுவது என்பதை பார்ப்போம். அதற்கு நாங்கள் இந்த கஸ்டம் இந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணுவோம். இதில் வந்து கிரியேட் நியூ கஸ்டம் டெம்ப்ளேட், தென் நாங்கள் வந்து எடிட் செலக்டட் லேஅவுட். ஓகே, இப்போ வந்து நாங்கள் முதலாவது லேஅவுட்டை ஜோனை வந்து கிரியேட் பண்ணுவோம். இதை வந்து இந்த பக்கத்தில் விடலாம். மற்றது அதில் சைஸுகளையும் நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, அதுமாதிரி இன்னும் ஒன்றை கிரியேட் பண்ணுவோம். அதை வந்து இங்கே கொண்டே விடலாம். ரைட், ஸோ இவ்வாறு நீங்கள் பல ஜோன்ஸை வந்து உங்களால் க்ரியேட் பண்ணி போட்டு சேவ் அண்ட் அப்ளை என்பதை கிளிக் பண்ணும் பொழுது அந்த டெம்ப்ளேட் வந்து சேவ் பண்ணிப்பட்டு காணப்படும். இப்போ நான் அதை கேன்சல் பண்ணுகின்றேன். ஓகே, இப்போ இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு கஸ்டம் லேஅவுட் வந்து இங்கே காணப்படுகின்றது. ஓகே, இப்போ நான் வந்து திருப்பி இந்த டெம்ப்ளேட்டுக்கு நான் செல்லுகின்றேன். இப்போ வந்து நான் ஏதாவது ஒரு ஜோனை டெம்ப்ளேட்டை வந்து சூஸ் பண்ணலாம். நான் வந்து ப்ரையாரிட்டி கிரீட்டை வந்து சூஸ் பண்ணுகின்றேன். அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுவோம். இப்பொழுது நான் வந்து இந்த டெம்ப்ளேட்டை வந்து சூஸ் பண்ணி போட்டேன். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுகின்றேன். ஓகே, இப்பொழுது பார்ப்போம். இப்போ வந்து இப்போ இந்த பேர்டை வந்து இந்த நோட் பேடை வந்து நான் வந்து இங்கால பக்கம் இருக்கிற ஜோனில் வந்து ஷிஃப்ட் கீ அமர்த்தும் பொழுது நீங்கள் வந்து இந்த ஜோன் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம்.
இப்போ அது வந்து இந்த பக்கத்தில் நாங்கள் ஸ்னாப் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி ஷிஃப்ட் கீ அமுத்தி கொண்டு இதை கிளிக் பண்ணிக்கொண்டு ஷிஃப்ட் கீ அமுத்தி கொண்டு இதை வந்து இந்த ஜோனில் வந்து நாங்கள் ஸ்னாப் பண்ணலாம். ஓகே, இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸில் காணப்படுகின்ற மூன்றாவது யூட்டிலிட்டி டூல் வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். இதனை கிளிக் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து அதாவது ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் காணப்படுகின்ற ஃபீச்சர்ஸோட இந்த பவர் டாய்ஸ் வந்து இன்னும் மேலதிகமாக சில ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணியிருக்கின்றார்கள். அதாவது இப்போ ஒரு ஃபைலை நாங்கள் கிளிக் பண்ணும்போது அதோட ப்ரிவியூ வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தெரியும். ஓகே, ஆனால் இப்போ இருக்கின்ற ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் வந்து எஸ்விஜி ஃபைல் ஃபார்மேட்டுக்கு அந்த ப்ரிவியூ வந்து தெரியாது. அதே மாதிரி .md ஃபைல் ஃபார்மேட்டுக்கும் அது தெரியாது. அதே மாதிரி இந்த எஸ்விஜி தம்ப்நெயிலும் வந்து அதில் வந்து எனேபிள் பண்ணப்பட்டு காணப்படவில்லை இப்போ நார்மலான ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில். ஆனால் இதில் வந்து இந்த 3 ஃபீச்சர்ஸையும் அவர்கள் ஆட் பண்ணியிருக்கின்றார்கள். ஓகே, அடுத்ததாக காணப்படும் இந்த யூட்டிலைஸ் டூல் வந்து இமேஜ் ரீசைசர். இதனை நாங்கள் கிளிக் பண்ணுவோம். ஓகே, இப்போ இமேஜ் ரீசைசர் என்பது என்னவென்று சொன்னால், இப்போ உங்களிடம் வந்து கிட்டத்தட்ட நிறைய படங்கள் உள்ளது, அதாவது இமேஜஸ் வந்து இருக்கின்றது. உதாரணமாக ஒரு 100 இமேஜஸ் உள்ளதாக வைத்துக்கொள்வோம். அந்த 100 இமேஜஸையும் வந்து நீங்கள் ரீசைஸ் பண்ண போகின்றீர்கள். இப்போ உதாரணமாக உங்களிடம் பெரிய சைஸ் இமேஜஸ் வைத்திருக்கின்றீர்கள். அவ்வளவு இமேஜஸையும் வந்து நீங்கள் ஒரு தம்ப்நெயில் இமேஜஸாக மாற்ற போகின்றீர்கள். இப்போ ஸ்மால் சைஸுக்கு மாற்ற போகின்றீர்கள். ஆகவே அதனை வந்து இலகுவாக இதை நீங்கள் செய்யலாம். இப்போ இதற்கு முதல் வந்து நாங்கள் ஒவ்வொரு இமேஜஸாக நாங்கள் எடுத்து அவற்றை நாங்கள் ரீசைஸ் பண்ணி கொண்டு போகலாம். இது வந்து டேக்ஸ் மோர் டைம், ரைட்? ஆனால் இந்த டூலை இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸோட வந்திருக்கின்ற இந்த இமேஜ் ரீசைசரை பாவித்து அதை உடனடியாக நீங்கள் செய்யலாம். அப்போ இங்கே பாருங்கள், எங்களுடைய இமேஜ் சைஸஸ் வந்து எங்களுக்கு ஸ்மால், மீடியம், லார்ஜ், ஃபோன். அப்போ இந்த சைஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் உங்களுக்கு விரும்பியவாறு. மற்றது இதில் என்கோடிங் டைப் வந்து இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இதில் ரீசைஸ் பண்ணுகின்ற ஃபைல் நேம்ட ஃபார்மேட் வந்து தந்திருக்கின்றார்கள். இப்போது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட படங்களை வந்து நாங்கள் ரீசைஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதில் சைஸ் வந்து பாருங்கள், இதுதான் இதில் சைஸ். இது வந்து பெரிய ஃபைல். ஓகே, அதாவது எங்களிடம் உள்ள அந்த பெரிய இமேஜஸை வந்து இன்னும் சிறிய இமேஜஸாகவும் அடிஷனலாக நாங்கள் க்ரியேட் பண்ண போகின்றோம். ஓகே, அப்போ இப்பொழுது நாங்கள் அதனை செய்து பார்ப்போம் எப்படி செய்வது என்பதை. அப்போ வந்து முதலில் நீங்கள் வந்து இந்த 4 இமேஜஸையும் நீங்கள் சூஸ் பண்ணி போட்டு ரைட் கிளிக் பண்ணும் பொழுது பாருங்கள், உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இங்கே பாருங்கள், ரீசைஸ் பிக்சர்ஸ் என்னும் ஒரு ஆப்ஷன் தரப்பட்டிருக்கின்றது. அதனை கிளிக் பண்ணுங்கள். ரைட், இப்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் இங்கே அதாவது இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸில் காணப்படுகின்ற அத்தனை இங்கே பாருங்கள், ஸ்மால், மீடியம், லார்ஜ், ஃபோன் இங்கே காணப்படுகின்றது. ரைட், அப்போ நாங்கள் இந்த ஸ்மால் இமேஜஸாக மாற்றுவோம். இப்போ கிளிக் பண்ணுவோம். பாருங்கள், இது எவ்வளவு குயிக்காக உங்களுக்கு ரீசைஸ் பண்ணப்பட்டு காணப்படுகின்றது. இங்கே பாருங்கள், அந்த ரீசைஸ் பண்ண இமேஜஸுக்கு எல்லாத்துக்கும் நேர பாருங்கள், ஸ்மால் இமேஜஸ் என்னும் ஒரு ஃபைல் நேம் ஒன்று இங்கே தரப்பட்டுள்ளது. அதாவது ஒரிஜினல் நேமோட இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்மால் என்பது காணப்படுகின்றது. அதனை ரைட் கிளிக் பண்ணி அதில் சைஸை நீங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள், 480 × 802. ஓகே, ஓகே, அடுத்ததாக காணப்படும் இந்த யூட்டிலைஸ் டூல் வந்து இந்த கீபோர்ட் மேனேஜர். அதனை நாங்கள் கிளிக் பண்ணுவோம். ஓகே, அப்போ இங்கே வந்து நாங்கள் எனேபிள் கீபோர்ட் மேனேஜர், இதனை நாங்கள் இந்த டாகுல் பட்டனை வந்து ஆன் பண்ணி வைத்திருக்கின்றோம். இதில் 2 விதமான மேப்பிங் வந்து நீங்கள் செய்யலாம். முதலாவது, உங்களுடைய கீயை வந்து இன்னும் ஒரு கீக்கு மேப் பண்ணுவது. அதாவது நீங்கள் உங்களுடைய கீபோர்டில் வந்து ஏயை வந்து டைப் பண்ணும் பொழுது பி வரக்கூடிய மாதிரி நீங்கள் அதனை செய்யலாம். அதை எவ்வாறு செய்யலாம் என்பதை இப்பொழுது காட்டி தருகின்றேன். அதுக்கு நீங்கள் வந்து ரீமேப் கீயை வந்து கிளிக் பண்ணவும். தென் இந்த ப்ளஸ் சைனை அழுத்தி விட்டு இந்த ட்ராப் டவுன் மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணி கொண்டு ஏஐ கிளிக் பண்ணும்பொழுது ஏஐ நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதேமாதிரி இந்த ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணி கொண்டு நீங்கள் பிஏ டைப் பண்ணும் பொழுது இங்கே பிஏ நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்போ இதை நாங்கள் கிளிக் பண்ணுவோம் ஓகேன்னு சொல்லி. ஓகே, ஓகே, இப்பொழுது இந்த ஏ என்ற கீபோர்டில் காணப்படும் ஏ வந்து பிக்கு வந்து மேப் பண்ணியிருக்கின்றது. இதனை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதில் ஒரு நோட் பேடில் டைப் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்பொழுது நான் என்னுடைய கீபோர்டில் ஏ டைப் பண்ணும் பொழுது பாருங்கள், இங்கு உங்களுக்கு பி வந்திருப்பதை நீங்கள் இங்கு காணலாம். இப்போ வந்து இதனை நாங்கள் ரிமூவ் பண்ண வேண்டும் சொன்னால் இந்த மேப்பிங்கை ரிமூவ் பண்ண வேண்டும், திருப்பி ரீமேப் கீயை கிளிக் பண்ணி போட்டு இங்கே காணப்படும் இந்த டிலீட் பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது தென் கிளிக் ஓகே. ரைட், மற்றது வந்து உங்களுடைய ஷார்ட்கட்டையும் வந்து ஒரு ஷார்ட்கட்லேருந்து இன்னும் ஒரு ஷார்ட்கட்டுக்கு நீங்கள் மேப் பண்ணலாம். இதற்கு வந்து இப்போ இதற்கு நான் வந்து விளக்கம் தரலாம், இதனை நாங்கள் ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்லி. இப்போ நாங்கள் வந்து அவுட்லுக்
வந்து ஒரு இமெயிலை ஓப்பன் பண்ணி வைத்திருக்கின்றோம். இப்போ நாங்கள் எல்லா அப்ளிகேஷன்லேயும் வந்து இப்போ நாங்கள் சர்ச் பண்ணுவதற்கு அந்த 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 அப்ளிகேஷனில் நாங்கள் ஏதாவது சர்ச் பண்ணுவதற்கு பயன்படுத்துகின்ற ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் F. ஓகே, ஆனால் இந்த அவுட்லுக்கில் வந்து நீங்கள் கண்ட்ரோல் F, இப்போ நான் வந்து கண்ட்ரோல் F-ஐ நான் ஒரே நேரத்தில் அழுத்தும் பொழுது பாருங்கள், இது வந்து சர்ச் பண்ணுவதற்கு பதிலாக இந்த இமெயில் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஓகே, இப்போ நீங்கள் இமெயிலில் வந்து நாங்கள் சர்ச் பண்ண வேண்டும்னு சொன்னால் F4-ஐ நாங்கள் அழுத்துதல் வேண்டும். ஓகே, அப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு அவுட்லுக்கு வந்து கண்ட்ரோல் F என்ற ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் வந்து F4-க்கு வந்து மேப் பண்ண போகணும். ஓகே, இப்பொழுது நாங்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸை பாவித்து அந்த ஷார்ட்கட்டை வந்து மேப் பண்ணி பார்ப்போம். அப்போ அதனை நாங்கள் ரீமேப் ஷார்ட்கட் என்பதை கிளிக் பண்ணி போட்டு இப்போ இந்த ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணி இதை நீங்கள் டைப் என்பதை கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் வந்து கண்ட்ரோல் F. ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து நாங்கள் இந்த டைப்பை கிளிக் பண்ணி போட்டு F4. ஓகே, ஸோ இங்கே வந்து டார்கெட் அப்ளிகேஷன் வந்து அவுட்லுக், தென் கிளிக் ஓகே. ரைட், அப்போ இங்கே வந்து தெரியும், அதாவது கண்ட்ரோல் F வந்து F4 என்னும் ஷார்ட்கட்டுக்கு மேப் பண்ணியிருப்பதை இங்கே நீங்கள் காணலாம். ஓகே, இப்பொழுது நாங்கள் வந்து இந்த இமெயிலில் வந்து சர்ச் பண்ணுவதற்கு நாங்கள் வழமையாக எல்லா அப்ளிகேஷனையும் சர்ச் பண்ணுகின்ற கண்ட்ரோல் F-ஐ அழுத்தும் பொழுது பாருங்கள், எங்களுக்கு இங்கே சர்ச் பாப்அப் ப்ராம்ப்ட் வந்து வந்திருக்கின்றது. ஓகே, இப்போ நாங்கள் இந்த ஷார்ட்கட் மேப்பை வந்து ரிமூவ் பண்ண வேண்டும்னு சொன்னால் இதனை கிளிக் பண்ணி இங்கே சென்று இதனை ரிமூவ் பண்ணி போட்டு கிளிக் ஓகே. ரைட், ஓகே, அடுத்ததாக காணப்படும் இந்த யூட்டிலைஸ் டூல் வந்து பவர் ரீநேம். ஓகே, இதனை நாங்கள் கிளிக் பண்ணும் பொழுது இங்கே பாருங்கள் சில செட்டிங் வந்து காணப்படுகின்றது. இதனை நாங்கள் என்னத்துக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து பல்க் ஃபைல்ஸை வந்து ரீநேம் பண்ணுவதற்கு நாங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, இப்பொழுது நான் வந்து இங்கே பாருங்கள் என்னுடைய இப்போ 4 ஃபைல்ஸ் வந்து இங்கே காணப்படுகின்றது. இந்த எல்லா ஃபைல்ஸ்லையும் ஃபைல் நேமில் வந்து இந்த ஸ்மால் என்பது காணப்படுகின்றது. நான் வந்து ஸ்மால் என்பதை வந்து எல்லா ஃபைல்ஸ்லையும் இருந்து ரீநேம் பண்ண போகின்றேன். ஓகே, அப்போ நான் வந்து இந்த எல்லா ஃபைலையும் செலக்ட் பண்ணி போட்டு ரைட் கிளிக் பண்ணும் பொழுது பாருங்கள், எங்களுக்கு இப்போ ஒரு பொது ஆப்ஷன் ஒன்று இங்கே காணப்படுகின்றது. இந்த பவர் ரீநேம் என்பதை கிளிக் பண்ணவும். ஓகே, அப்போ இப்பொழுது வந்து என்னத்தை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகின்றோம்னு சொன்னால் ஸ்பேஸ் ஸ்மால். ஓகே, இதனை நான் வந்து ஒரு அண்டர்ஸ்கோர் தம்ப் அப்படி சொல்லி ரீப்ளேஸ் பண்ண போகின்றேன். இப்போ இங்கே வந்து இன்னும் சில ஆப்ஷன் வந்து காணப்படுகின்றது. அப்போ இங்கே பாருங்கள், இது ஒரிஜினல் ஃபைல் நேம் வந்து இந்த மாதிரி காணப்படுகின்றது. இப்போ ரீப்ளேஸ் பண்ணுற நேம் வந்து இந்த மாதிரி காணப்படும். இப்போ நாங்கள் கிளிக் ரீநேம். ஓகே, அடுத்ததாக காணப்படும் இந்த யூட்டிலைஸ் டூல் வந்து இந்த பவர் டாய்ஸ் ரன், இதனை கிளிக் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது என்னவென்று சொன்னால் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து குயிக்காக லான்ச் பண்ணுவதற்கு பயன்படுத்தலாம். ஓகே, அப்போ அதுக்கு இங்கே வந்து இங்கே பாருங்கள் ஓல்ட் ஸ்பேஸை கிளிக் பண்ணும் பொழுது எங்களுக்கு ஒரு சர்ச் ஏரியா ஒன்று வந்திருப்பதை பார்க்கலாம். இதில் வந்து நான் வந்து இப்போ விஷுவல் ஸ்டுடியோவை நான் சர்ச் பண்ண போகிறேன். இங்கே வந்து இதிலிருந்து நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து குயிக்காக லான்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து சில ஆப்ஷன் காணப்படுகின்றது, அவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்ளவும். ஓகே, அடுத்ததாக காணப்படும் இந்த யூட்டிலைஸ் டூல் வந்து இந்த ஷார்ட்கட் கைட். ஓகே, ஸோ இந்த ஷார்ட்கட் கைடை வந்து நீங்கள் அதாவது நாங்கள் வந்து பல ஷார்ட்கட் கீஸை வந்து பாவிக்கின்றோம். இவற்றை நாங்கள் ஞாபகப்படுத்தி வைத்திருத்தல் கஷ்டம். ரைட், எனவே இந்த ஷார்ட்கட் கைடை நீங்கள் கிளிக் பண்ணி போட்டு உங்களுடைய விண்டோஸ் கீயை ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட். அப்போ இதில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஷார்ட்கட் கீயையும் இதிலிருந்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஓகே, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணவும். அத்துடன் எனது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.